பரிசுத்த வேதாகமத்தில் 66 புஸ்தகங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த 66 புஸ்தகங்களில் யோபு புஸ்தகம் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு அது கசப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் உண்மையாகவே யோபு புஸ்தகம் உண்மை பற்றி பேசுகிறது. உண்மை எப்பொழுதும் கசக்கத்தானே செய்யும். யோபு மற்றும் யோபுடைய புஸ்தகம் இவைகளை பற்றிய மிக முக்கியமான உண்மைகளை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது முதலாவது பதிவு. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது பதிவும் வரப்போகிறது. அந்த புத்தகம் சொல்லும் உண்மைகளை கண்டு நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். நேரத்தை வீணடிக்காம நம்ம பதிவுக்குள்ள போவோம். புத்தகத்தினுடைய பெயர், இந்த புத்தகத்தினுடைய மிக முக்கியமான நபருடைய பெயர் தான் இந்த புத்தகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோபுடைய புஸ்தகம். அதை யோபுடைய சரித்திர புஸ்தகம் என்றும் கூட நம்ம சொல்லலாம். யோபு என்பது அந்த காலகட்டத்தில் மிக சாதாரணமான ஒரு பெயராக இருந்திருக்கிறது. இந்த பெயருக்கு 4 வகையான அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று, பிதா எங்கே என்பது. இரண்டாவது, ஒரு எதிரி என்பது. மூன்றாவது, மனம் திரும்பும் ஒருவன் என்பது. நான்காவது, உபத்திரவப்பட்டவன் அல்லது உபத்திரவப்படுகிறவன் என்கிற ஒரு பொருள். இந்த 4வது பொருளை தான் அநேகம் பேர் ஏற்றுக்கொள்றாங்க. ஏன்னா புத்தகத்தினுடைய அமைப்பே அப்படித்தான் இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தின் 66 புஸ்தகங்கள்ல இந்த ஒரு புஸ்தகம் மிக மேன்மையானதாகவும் உயர்ந்ததாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்டின் லூத்தர் சொல்லியிருக்கிறார். நவீன கவிதைகளில் இது மிகச்சிறந்த கவிதை அப்படின்னு டென்னிசன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறார். இதற்கு இணையான மதிப்புடைய நூல் வெளியே வேறெங்கும் கிடையாது என்று கார்லைல் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறார். இரண்டாவதாக, இந்த புத்தகம் அதிகாரப்பூர்வமாக பரிசுத்த வேதாகமத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட எபிரேய புத்தகத்தில் எழுத்துக்கள் என்கிற பகுதியில் வருகிறது. இந்த புத்தகம் சில கையெழுத்து பிரதிகளில் ஐந்தாகமத்தின் கடைசி புத்தகமாகிய உபாகமத்துக்கு அடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டா, ஆபிரகாமும் யோபும் ஒரே காலத்தை சார்ந்தவர்கள் என்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில். இரண்டாவது முக்கிய குறிப்புகள், இந்த புத்தகம் எந்த வகைப்பட்டது? ஒன்று, இது பழைய மத்திய கிழக்கு பகுதிகளில் அதிகமாக காணப்பட்ட ஞான இலக்கியத்தின் ஒரு பகுதி என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக, இது ஒரு உரைநடை முன்னுரையையும் உரைநடை முடிவுரையையும் கவிதை நடையில் நடுப்பகுதியையும் கொண்டிருக்கிற ஒரு ஞான இலக்கிய புத்தகம். நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த யோபு புஸ்தகத்துக்கும் அந்த காலகட்டங்களில் மத்திய கிழக்கு நாடுகளில் காணப்பட்ட ஒரு சில பரிசுத்த வேதாகமத்துக்கு அப்பாற்பட்ட புத்தகங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்றாங்க. காரணம் என்னன்னா, அப்படிப்பட்ட புத்தகங்களுக்கும் யோபு புத்தகத்துக்கும் இடையே இருக்கிற சில ஒற்றுமைகள். அதெல்லாம் எந்த புத்தகம் சொல்லி பாருங்க. ஒன்று, சுமேரிய யோபு என்று அழைக்கப்பட்ட ஒரு சுமேரிய நூல். இது கிமு 2000 சார்ந்தது என்று சொல்லுகிறார்கள். இதுல முறுமுறுப்பு, காரணமில்லாமல் பாடுபடுதல், கடவுளால் கைவிடப்படுதல், விசாரணைக்காக வேண்டுகோள் விடுத்தல், மனிதனுடைய பாவம் வெளிப்படுத்தப்படுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்த சுமேரிய யோபு புத்தகத்தில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக, நான் ஞானத்தின் ஆண்டவரை துதிப்பேன் என்ற பாபிலோனிய புத்தகம். இது சில வேளைகளில் பாபிலோனிய யோபு என்று அழைக்கப்படுகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. இது கிமு 1300 மற்றும் 1100 காலகட்டத்தை சார்ந்தது. இந்த புத்தகத்துல தானே பேசுவது போன்றது, கடவுளால் கைவிடப்பட்டு நண்பர்களும் விலகுவது, கடைசியில் ஆரோக்கியமும் செல்வமும் திரும்ப கொடுக்கப்படுவது, இப்படிப்பட்ட குறிப்புகள் அந்த புத்தகத்தில் உண்டு. மூன்றாவதாக, மானிட துன்பம் குறித்த உரையாடல் என்கிற பாபிலோனிய நூல். இது சில வேளைகளில் இறைவனுடைய நீதி குறித்த பாபிலோனிய நூல் என்று அழைக்கப்படுகிறது. நான்காவதாக, ஒரு குடியானவனின் மறுப்புரைகள் என்கிற எபிரேய நூல். ஐந்தாவதாக, வாழ்க்கை குறித்து சோர்வடைந்திருக்கும் ஒருவனுடைய ஆத்மாவோடு ஒரு வழக்கு என்கிற எகிப்திய நூல். இந்த நூல் தற்கொலை குறித்த விவாதம் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி பரிசுத்த வேதாகமத்துக்கு அப்பாற்பட்ட 5 விதமான நூல்களுக்கும் யோபு புத்தகத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்று சொல்லப்படுகிறது. நான்காவது முக்கியமான தகவல்கள், இந்த யோபு புத்தகத்தை எழுதியது யார்? ஒன்று, மிக முக்கியமாக இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் பெயர் கொடுக்கப்படவில்லை. இரண்டாவதாக, சில குறிப்புகளில் மோசே இந்த புத்தகத்தை எழுதியிருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதனால் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, சில கையெழுத்து பிரதிகளில் மோசே எழுதிய 5 ஆகமங்களுக்கு பிறகு இந்த புத்தகம் சேர்க்கப்பட்டிருப்பதனால இந்த யோபு புத்தகமும் மோசேயினால் எழுதப்பட்டிருக்கலாம் என்று ஒரு மிக முக்கியமான கருத்து உண்டு. மூன்றாவதாக, ஒரு யூத தத்துவ ஞானி வரலாற்றில் உள்ள யோபின் வாழ்க்கையை எடுத்து இறையியல் ரீதியான ஒரு தத்துவத்தை போதிக்கும்படி அதை மாற்றி அமைத்திருக்கலாம் என்றும் ஒரு கருத்து இருக்கிறது. அடுத்ததாக, யோபு என்கிற ஒரு மனிதனே இதை எழுதியிருக்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள். ஐந்தாவது முக்கியமான குறிப்புகள், யோபு என்கிற மனிதனை பற்றி. இந்த யோபு என்கிற மனிதன் யார்? முதலாவது குறிப்பு, யோபு என்கிற மனிதர் துவக்க கால வரலாற்றை சார்ந்த ஒருவர். அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அதிலேயே 20வது வசனம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல யோபு குறிப்பிடப்படுகிறார். இரண்டாவதாக, யோபு என்கிற பெயர் அர்மானா ஏடுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எகிப்திய ஏடுகளிலும் மாரி ஏடுகளிலும் யுகாரிட் ஏடுகளிலும் இந்த யோபு என்கிற பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஏடுகள் எல்லாமே பழங்காலத்தை சார்ந்த மனிதர்களை பற்றி பேசுகிற ஏடுகள். யோபு 42ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தங்க காசு என்கிற நாணயம், கெசிட்டா என்று சொல்லப்படுகிற அந்த தங்க காசு நாணயம் ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்திலையும்
யோசுவா 24ஆம் அதிகாரத்திலேயும் மட்டுமே தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த காலகட்டத்தில் இருந்த மனிதர்களோடு யோபு மிக நெருக்கமாக சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். யோபுவை பற்றிய இரண்டாவது குறிப்பு, யோபு ஒரு யூதன் இல்லை என்பது தெளிவான ஒரு கருத்தாக இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா, யோபுவும் யோபுடைய நண்பர்களும் தேவனை குறித்து பேசும்போது பொதுவான பெயர்களை குறிப்பிடுகிறார்கள். ஒன்று ஏலோகிம் அப்படின்னு சொல்றாங்க, ரெண்டாவது ஏல் அப்படின்னு சொல்றாங்க, மூன்றாவது ஷடாய் சர்வ வல்லவர் அப்படின்னு சொல்றாங்க, தேவன் சர்வ வல்லவர். இப்படிப்பட்ட பொதுவான பதங்கள் தான் யோபு புஸ்தகத்தில் தேவனை குறித்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக யோபு ஏதோமை சேர்ந்த ஒரு ஞானி என்று புலப்படுகிறது. அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று ஊத்ஸ் தேசம், ரெண்டாவது தேமான் அப்படிங்கிற தேசம், மூன்றாவது கிழக்கத்தி புத்திரரோடு இந்த யோபு ஒப்பிடப்பட்டிருக்கிறார். இந்த யோபு புத்தகத்தை பற்றிய ஐந்தாவது முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படின்னா, இது எழுதப்பட்ட காலம் என்ன, இந்த புத்தகத்துடைய வரலாற்று பின்னணி கிமு 2000ஆவது ஆண்டை சேர்ந்த முற்பிதாக்களின் காலகட்டத்துக்கு ஒத்ததாக இருக்கிறது. அதற்கான சில எடுத்துக்காட்டுகள், ஒன்று யோபு தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு ஆசாரியனை போல செயல்படுகிறார். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோபுடைய நீண்ட ஆயுள் கிட்டத்தட்ட 210 ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மூன்றாவதாக வீட்டு மிருகங்களை வளர்க்கும் நாடோடி வாழ்க்கை யோபுவினுடையது. நான்காவதாக தாக்கும்படி வருகிற சபேயர் கல்தேயர் என்கிற குழுவினர் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்க. 1ஆம் அதிகாரம் 15-17. ஐந்தாவது குறிப்பு, யோபு ஒரு வருஷத்தின் சில காலம் பட்டணத்திலேயும் மீதி காலம் தனது மந்தைகளோடும் வசித்திருக்கிறார். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே யோபு முற்பிதாக்களுடைய காலத்தோடு சம்பந்தப்பட்டவர் என்கிற நிலையை நமக்கு முன்பாக எடுத்து வைக்கிறது. அதே சமயத்தில் இந்த ஊத்ஸ் என்கிற தேசம் ஆராம், அதாவது அரமைக் மொழி பேசுகிறவர்களுடைய பகுதியில் இருந்தது என்று ஒரு குறிப்பு உண்டு. யோபு புத்தகத்தில் அரமேய இலக்கிய நடையும் பதங்களும் காணப்படுகின்றன. இந்த யோபு புத்தகத்தில் கல்தேயருடைய தாக்குதல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனம் இந்த ஊத்ஸ் தேசத்தை ஆராமோடு சேர்க்கிறது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் கூட அப்படிப்பட்ட குறிப்புகள் உண்டு. இந்த யோபு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான சொற்கள், வார்த்தைகள் என்ன தெரியுமா? உத்தமன், தேவபுத்திரர், ஓடு, பாதாளம், நரகம், மீட்கும் பொருள், லிவியாதான், பிகமோத், இப்படிப்பட்ட வார்த்தைகள். இந்த புத்தகத்தில் காணப்படுகிற மிக முக்கியமான நபர்கள் யார் தெரியுமா? கிழக்கத்தி புத்திரர், சாத்தான், சபேயர், கல்தேயர். யோபு, யோபுடைய 3 நண்பர்கள் எல்லாவற்றை காட்டிலும் வானத்தையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் படைத்து அவைகளில் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்திய தேவனாகிய கர்த்தர். மனிதன் தன்னுடைய கண்களால் காண்கிற தேவனுடைய படைப்புக்கு பின்பாக இருக்கிற ரகசியங்களையே புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அல்லது நடக்காத ஒவ்வொரு காரியத்துக்குமான காரணங்களை அந்த மனிதனால் எப்போதும் புரிந்து கொள்ள முடியாது என்பதுவே இதனுடைய மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது. இந்த யோபு புத்தகத்தை ஒரு மனிதன் படித்து முடித்தால் தன்னுடைய வாழ்வில் காரணமின்றி நடைபெறுகிற சில முக்கியமான விளைவுகளுக்கும் அல்லது மிகவும் அதிகமாக எதிர்பார்த்து நடக்காமல் போன காரியங்களுக்கும் நிச்சயமாக தேவனை குற்றம் சாட்ட மாட்டார். காரணம் என்னன்னா, எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்கிற மிக முக்கியமான நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும், யோபு சொன்னதைப் போலவே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் அவரை நான் காண்பேன் என்கிற விசுவாசத்தோடு தொடர்ந்து ஓடுவார்கள். இந்த யோபு புத்தகத்தில் காணப்படுகிற யோபு மற்றும் அநேக காரியங்களை குறித்த மிக முக்கியமான விளக்கங்களோடு மீண்டும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அந்த 2ஆம் பதிவுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.